சென்னை பல்லாவரத்தை அடுத்து உள்ள அனகாபுத்தூர் அடையாறு அருகே உள்ள நீர்நிலைகளில் 2ஆம் நாளாக ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். ஜெய்சங்கர், விவரங்கள். அதாவது சென்னை அடுத்த பல்லாவரம் அருகே அனகாபுத்தூர் இந்த அடையாறு ஆற்றங்கரை ஓரம் உள்ள தாய் மூகாம்பி நகர், சாந்தி நகர், டோபிகானா நகர் உள்ளிட்ட இந்த பகுதிகளில் சுமார் 676 குடியிருப்புகள் உள்ளன. இந்த அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுக்கும் போதெல்லாம் இப்பகுதியில் பாதிக்கப்பட்டதாக முன்பு அதிமுக ஆட்சியில் கணக்கு எடுக்கப்பட்டு அது சம்பந்தமாக நீர்நிலைகளை குடியிருப்புகளை காலி செய்ய சொல்லி உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. மேலும் இந்த அடையாறு ஆறு தோன்றும் ஆதனூர் முதல் அடையாறு கடலில் கலக்கும் இடம் வரை அதை அகலப்படுத்தி ஆழப்படுத்தும் அந்த பணியும் 4500 கோடி திட்டத்தில் அந்த பணியை நடைபெற்று வருகிறது. இந்த திட்டத்தின் தான் இந்த கரையோர பகுதிகளையும் நீர்நிலையில் இருப்பதையும் அப்புறப்படுத்தும் பணி தொடர்ச்சியாக நடைபெற்றது. இதில் 2023ஆம் ஆண்டு ஒரு 83 வீடுகள் அகற்றப்பட்டு அவர்களுக்கு குடியமைப்புகள் மாற்றி அவர்களை தங்க வைக்கப்பட்டன. இந்த நிலையில் 590 பேர் இப்பகுதியில் குடியிருந்து வரும் நிலையில் இப்போது நேற்று அந்த பணியை போலீசார் முன்னிலையில் ஈடுபட்டார்கள். நேற்று 20 வீடுகள் இடிக்கப்பட்ட நிலையில் இன்று 2ஆம் நாளாக சுமார் ஒரு 700 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தாம்பரம் துணை ஆணையர் பவன்குமார் மற்றும் பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் தலைமையில் 700 போலீசார் குவிக்கப்பட்டு அவர்கள் முன்னில் வருவாய்த்துறையினர் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் சி பாலச்சந்தர் ஆகியோர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதற்காக இதனை எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட சிலரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்து பேருந்தில் அழைத்து சென்று தனியார் திருமண மண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். அதே வேளையில் இப்பகுதியில் பார்வையிட மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேரில் வந்துள்ளனர். நேரில் அப்பகுதி மக்களிடையே குறைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், தாங்கள் ஆண்டாண்டு காலமாக இங்கு குடியிருந்து வருகிறோம், தங்களை மாற்று இடத்தில் அனுமதிக்க கூடாது, தங்களுக்கு நிலம் தரணும் வேணும், அப்படி இல்லைன்னா இப்பகுதியிலே வாழ அனுமதிக்க வேண்டும், தங்கள் பிள்ளைகள் வாழ்வாதாரம் என இப்பகுதியில் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனால் இங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த வருவாய்த்துறையினும் மாநகராட்சியினும் உரிய முறையில் அவருக்கு மாற்று இடத்துடன் குடியிருப்புகளை அகற்றும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.